வணக்கம்மா. நானு இந்த யோகா செஷன் அண்ட் ஞானம் செஷன்ல விஷுத்தி ப்ரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி, இப்போ வந்து 1 மந்த் நானு ஃபினிஷ் பண்ணி, அதோடைய ஃபீட்பேக்க குடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன். நல்லா ஒரு வாரமும் நெறைய முன்னேற்றங்கள், நெறைய நல்ல நல்ல மாற்றங்கள் எனக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பாக்கியம். எனக்கு கிருஷ்ண கிருபா எனக்கு உண்மையிலேயே. ஆ ஃபீட்பேக் பத்தி நான் சொல்லிடுறேன். அதாவது யோகா யோகா வந்து நான் நல்லா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். யோகா நல்லா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கடுத்து வாட்டர் ஹீலிங்கு, அப்புறம் அந்த நம்ம சாமி கும்பிடும்போது அந்த தீர்த்தத்த எடுத்து நம்ம ஸ்லோகம் மந்திரம்லாம் சொன்னதுக்கப்புறம், அந்த தீர்த்தத்த சாப்பிடுறது. அதுக்கப்புறம் சாத்விக் ஃபுட்ல வந்து இந்த வெள்ள அரிசிய கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்டின்ட்டு எண்ணம் ஏற்பட்டுருக்கு. அதுக்கு பதிலா மில்லட் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம் அப்டின்ட்டு எனக்கு எண்ணம் இருக்கு. என் ஹஸ்பண்டுக்கும் நானும் 2 பேர் மட்டும் தான். 2 பேரும் அந்த வெள்ள அரிசிக்கு பதிலா இந்த அரிசி சாப்பிடணும், எடுத்துக்கணும் லைஃப்ல, ஃபுட்டுல அப்டின்ற எண்ணம் ஏற்பட்டு, அத நிச்சயம் ப்ராசஸ் பண்ணிடுவேன். அப்புறம் ஃபாஸ்டிங்கும் போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. டெம்பிள் விசிட், ஸ்கிரிப்சர்ஸ் ரீடிங் பண்றது. முக்கியமா பகவத்கீதை, அதுக்கப்புறம் விஷ்ணு புராணம், மகாபாரதம், ராமாயணம், பாகவத மகாபுராணம் இதெல்லாம் வந்து நானு ஒரு ஒரு நாளைக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் பூஜை, சர்வீஸ் பண்றது, நம்மளால முடிஞ்ச செயல்கள செய்யறது. கோயில்லயாகட்டும், மத்தவங்களுக்காகட்டும், முடிஞ்ச சர்வீஸ் பண்றது. அதுக்கப்புறம் பிராணாயாமம், மகாமந்திரம் அதெல்லாம் யோகால எனக்கு வந்துருது. யோகா பண்ணும்போதே அது வந்துருது. மெடிடேஷன் பண்ணும்போது மகாமந்திரம் சொல்லிக்கிறேன். அப்புறம் 3 ஐ எக்சர்சைசஸ், சக்ரா தியானம், ரைட்டிங் அஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொட்டீன் லைஃப்ல வந்துருச்சும்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கடுத்து 2ண்ட் வீக் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மென்ட். டைம் மேனேஜ்மென்ட் எவ்ரி ஹவர், எவ்ரி டே, எவ்ரி வீக் ஷெட்யூல் போட்டு டைம் மேனேஜ்மென்ட் இந்த இந்த வொர்க்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த விஷயத்துக்கு தகுந்த மாரி ஒரு பெரிய விஷயம்னா இந்த வீக் முடிக்கணும், இந்த மந்த் முடிக்கணும். அந்த மாரி ஷெட்யூல் போட்டு ஒரு ஒரு ரொட்டீன் லைஃப்பையும் எவ்ரி டே ஷெட்யூல் போட்டு அதுவும் எனக்கு பழக்கமாயிட்டே வருது நல்லா. அதுக்கடுத்து எனக்கு பிளான் பண்றது, நான் என்ன செய்யணும்? நான் வந்து என்ன ஹேபிட்ட நான் கொண்டு வரணும்? என்ன ஹேபிட்ட நான் வந்து புறக்கணிக்கணும்? எப்படி நான் பிளான் பண்ணணும்? அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு நோட் எடுத்து எழுதி அத வந்து எனக்கு நானே அனலைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மினிமலைசேஷன் அது வந்து நல்லாவே பண்ணிட்டுருக்கேன் மினிமலைசேஷன். அப்புறம் ஆர்கனைசேஷன் வீட்ட எப்படி ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைஸ் பண்ணத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு மெயின்டெனன்ட் பண்றது. ஒன் மூவ் ரூல் அது சொன்னீங்க. கன்சிஸ்டன்சி இது வந்து போன வாரத்துல எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு நடந்தது. போன வாரத்துல உடம்பு சரியில்ல கொஞ்சம். கஷ்டமா தான் இருந்தது. நடந்துட்டே இருந்தேன். வாக்கிங் போயிட்டே இருந்தேன். அன்னைக்கு என்னால முடியவே இல்ல. வாக்கிங் போகும்போதெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாரி அ அலட்சியமா ஒரு இதுவா பார்ப்பாங்க. எத்தன நாளைக்கு போற? அப்படிங்கிற மாரி ஒரு தெரியும் டயலாக் நமக்கு. அவங்க மைண்ட் ரீடிங்ல. அதுக்கேத்த மாரியே எனக்கு உடம்பு சரியில்ல. எனக்கு வந்து இத வந்து 5 மினிட் ரூல அப்ளை பண்ணி, எப்படியாவது போய் பார்க்ல உட்கார்ந்துவாது நம்ம உட்கார்ந்துரணும். நம்ம அத வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ரெடி ஆகும்போதே எனக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. அதுக்கப்புறம் மெதுவா போயிட்டு நான் பார்க்ல போய் உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்துட்டு அங்க நடக்கிறவங்களையாவது பார்த்துட்டு இருப்போம். அந்த பழக்கத்த மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 5 மினிட் ரூல அப்ளை பண்ணி நான் அங்க போய் உட்கார்ந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னால நடக்க முடியல. பேசாம உட்கார்ந்துட்டு போற வரவங்கள, நடக்கிறவங்கள, ஓடுறவங்கள, ஜாக்கிங் பண்றவங்கள எல்லாம் பார்த்துட்டு, அப்பா நல்லா ஹெல்த் குடுத்துருக்காரு பகவான்ட்டு அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணிட்டு, இவங்களுக்கு எப்பவுமே இந்த ஹெல்த் இருக்கணும். இது எப்பவுமே இவங்க வந்து நடக்கணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிட்டு, நல்லா இருந்தது. அந்த அந்த ஒரு தாட்டும் நல்லா இருந்தது. அப்புறம் செடி, மரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு, ஆகாயத்த பார்த்துட்டு அப்படியே இருந்தேன். ஒரு 10, 15 நிமிஷம் தான் இருக்கும். நடக்கணுன்ற எண்ணம் வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டேன் நல்லா. நல்லா 4 ரவுண்டு நடந்துட்டு, 5வது ரவுண்டு நடந்துட்டு எனக்கு உடம்பு லேசா இருக்கு. ஆச்சரியமாயிருச்சு எனக்கு. அப்புறம் நானா உட்கார்ந்துட்டேன். வேண்டாம் நம்ப கன்சிஸ்டன்சி தான் நமக்கு முக்கியம். நாளைக்கு வந்து நம்ம நடக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் உட்கார்ந்துட்டு, அதுக்கப்புறம் நான் வரும்போது பார்த்தா அவ்ளோ லேசா இருந்தது உடம்பு. அவ்ளோ நல்லா இருந்தது. இது வந்து அனுபவபூர்வமா நான் உணர்ந்தேன் அந்த 5 மினிட் ரூல்ல. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே இத பயன்படுத்தி எல்லா ஹேபிட்ஸையும் கன்சிஸ்டன்ஸியா பண்ற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கீ டெக்னிக்ன்னு எனக்கு தோணுது. அதே மாரி ப்ரொக்ராஸ்டினேஷன் நம்ம ஏதாவது நம்ம தள்ளி போடும்போது இமேஜின் பண்ணிட்டோம்னா, நம்ம அத நெருங்க ஆரம்பிச்சுருவோம். செய்யணுன்ற எண்ணம் வந்து நெருங்க ஆரம்பிச்சுட்ரும். அதுவும் எனக்கு நான் வந்து விஷுவலைஸ் பண்றம்போது நான் பார்க்குறேன். என்னோட ஃபீலிங் அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பு இன்னைக்கே நடந்துரணும், நாளைக்கே நடந்துரணும்னு இல்லாம, அது ஒரு 6 மந்த்ஸ் ஆகும், 1 வருஷம் ஆகும், மேல கூட ஆகும். இப்ப நம்ம சாத்விக் ஃபுட் எடுத்துட்டு வந்தா, 1 வருஷம் ஆகும். அது வந்து அது நம்ம உடம்புல வந்து, அது மனசுல வந்து, உடனே நாளைக்கே வந்து ஹெல்த்தி ஆயிடணும் அப்படின்லாம் நான் நினைக்க முடியாது. அதே மாரி யோகா பண்ணாலும், பிராணாயாமம் பண்ணாலும், நாளைக்கே நான் ஹெல்த்தி ஆயிருவேன் அப்படின்னு நினைக்க முடியாது. அதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அதுக்குண்டான டைம் அண்ட் எடுத்துக்கும். டைம் அண்ட் பீரியட் எடுத்துக்க தான் செய்யும். நம்மளுடைய எண்ணம் என்னன்னா, அட்லீஸ்ட் நம்ம செய்ற அளவுக்கு இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா? அப்படின்னு தான் நான் பார்க்கணும். அதுதான் அந்த 1% ரூலு. அதுவும் நான் வந்து மைண்ட் வந்து செட் ஆயிருக்கு. பீயிங் இன் பிரசன்ட் அந்த மகா மந்த்ரா சொல்லி 5 புலன்களையும் அடக்கி ஆண்டு கிரவுண்டிங்கா சரண்டரன்ஸ்ல வந்து நம்ம வாழ்க்கைய கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு
திறவுகோலா பீயிங் இன் பிரசன்ட் இருக்கு. அதுக்கடுத்து டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது, நம்மளால முடிஞ்சது, நம்மளால முடியவே முடியாதது. நம்ம கையில இருக்கிறது, நம்ம கைய தாண்டின ஒரு விஷயம். நம்ம கையில இருக்கிறத நம்ம செய்யணும். கைய தாண்டி போற விஷயத்த அப்படியே நம்ம பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டு, நம்மளுடைய வேலைய மட்டுமே பண்ணிட்டு, அடுத்த கட்டது சக்சஸ்ங்கிறதையோ, இல்ல அத நம்மள மீறின விஷயத்தையோ நம்ம கவலைப்பட்டுக்காம, அத அப்படியே ஒரு அதையே நெனச்சுக்கிட்டு புலம்பாம, செய்ய வேண்டிய விஷயத்த கைவிட்டுட்டு, இதெல்லாம் பண்ணாம அந்த 2 சர்க்கிள் மெத்தட் நம்மளால முடிஞ்சத செய்யணும், முடியாதத பகவான் கிட்ட விட்டுறணும். அப்படிங்கிற அந்த ஒரு நோட்டு. அதுக்கடுத்து கிராட்டிட்யூட். இந்த கிராட்டிட்யூட்ங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது. நம்ம எது அதிகமான எமோஷன்ஸ்ல ஒரு நாளைக்கு எந்த எமோஷன்ஸ் அதிகமா நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்றோமோ, அதுதான் நமக்கு திரும்பவும் ரிட்டர்ன் கிடைக்குது. அதுதான் கடவுள் நமக்கு குடுக்குறாரு. நம்ம நல்லது குடுக்குறாரா, கெடுதல் குடுக்குறாராங்கிறத விட, நம்ம எது அதிகமா விரும்புறோமோ, நம்ம எது அதிகமா நம்ம யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு இருக்கோமோ, அது நமக்கு கிடைக்குது. அதாவது விரும்பினாலும், விரும்பலைன்னாலும். நம்ம கிராட்டிட்யூட சொல்ல, 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 நம்ம இருக்கிற பிளெஸிங்ஸ நம்ம கொண்டாட, 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 நம்மள தெய்வம் கொண்டாடும். லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு ஒரு சிம்பிளா சொல்லிக் குடுத்துட்டீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய எசன்ஸ. அதுக்கடுத்து ஃப்ளோ ஆஃப் லைஃப். என்ன வந்தாலும் சரண்டரன்ஸ். என்ன வந்தாலும் சரண்டரன்ஸ். பாசிட்டிவா, நெகட்டிவா, அப்ரிசியேஷனா, அவமானமா, எதுவா இருந்தாலும் சரண்டரன்ஸ், டிட்டாச்மென்ட். அந்த ஃப்ளோ ஆஃப் லைஃப்ல போயிட்டே இருக்கணும். ஓகே. உன் இஷ்டம். உன் இஷ்டமே என் இஷ்டம். கிருஷ்ண இஷ்டமே என்னோட இஷ்டம். ஓகே. பரவால்ல. இது எனக்கு இந்த தன்மைய எனக்கு குடுத்துரு. உன் இஷ்டமே என் இஷ்டம்னு ஏத்துக்கிற தன்மை மட்டும் எனக்கு குடுத்துரு அப்படின்ற ஒரு வேண்டுதலோட, சரண்டரன்ஸோட டிட்டாச் பண்ணிட்டு, ஃப்ளோ ஆஃப் லைஃப்ல அப்படியே போயிட்டே இருக்கிற ஒரு அழகான ஒரு தன்மை. அத ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணுமோ முக்கியமா நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவங்க ஃபோன் பண்ணி பண்ணாலும், வீட்டுக்குள்ள இருந்து பண்ணாலும், அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். கடவுள் அத எனக்கு அழகா குடுத்துருக்காரு. நான் அததான் பண்ணிட்டு இருக்கேன். ரியாக்ட்டே பண்றதில்ல. ஆனா ரெஸ்பாண்ட் பண்றாம இருக்கிறதே இல்ல. எவ்ரி செகண்ட் அவங்க என்ன பண்ணாலுமே ரெஸ்பாண்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றதில்ல. அது அவங்களுக்கு பெரிய ஒரு $1,000,000 கொஸ்டினா இருக்கு. ஹவ் டூ ஹேண்டில் மை செல்ஃப் ஹவ் டூ ஹேண்டில் மீ அப்படின்னு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது அவங்களுடைய பாடா போயிடுது. இன்னொன்னு நாலெட்ஜ் கெய்னிங். நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் பண்ணும்போது நாலேட்ஜ் கெய்னிங் நெறைய நமக்கு வந்து சேர்றதுனால, இவங்கள ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி டூ வேவா இருக்கு. அ ரொம்ப ஈஸியான வழியா இருக்கு. நாலேட்ஜ் கெய்னிங் பண்ணும்போது. நம்ம நாலேட்ஜ் கெய்னிங் பண்ணாதம்போது நம்மள வந்து வாயில போட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம நாலேட்ஜ் கெயின் பண்ண, அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளால முடியுது. அதுக்கு நீங்க 4C மெத்தட் சொல்லிக் குடுத்தீங்க. அந்த வகையில நாலேட்ஜ் கெயின் பண்ணி, இந்த 4C மெத்தட் அப்ளை பண்ணி, அவங்கள நம்ம ஹேண்டில் பண்றது. அடுத்தது வீக் 3 பார்க்கும்போது, பேலன்சிங் செல்ஃப் கேரியர் அப்புறம் நம்மளுடைய கேரியர், ஃபேமிலி, ஸ்பிரிச்சுவாலிட்டி. இத வந்து எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஸ்டாப் டெக்னிக். அவங்களுக்கு பவுண்டரி போடணும். எது பிரையாரிட்டின்னு செட் பண்ணணும். எந்த பிரையாரிட்டிக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் குடுக்கணும். இது 2ண்ட் பிரையாரிட்டி, 3 பிரையாரிட்டின்னு நம்ம பிரையாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டு, பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸ்டாப் டெக்னிக்க நம்ம பண்ணணும். வந்து எஸ் வந்து ஸ்டாப். போதும். எனஃப் இஸ் எனஃப் அப்படிங்கிற மாரி. வந்து திங்க் பண்ணணும். என்ன நடக்குது? என்ன நடந்துகிட்டு இருக்கு? எதிர்க்க இருக்கிறவங்களுடைய மனப்பான்மை என்ன? நம்மளுடைய மனநிலை என்ன? அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். அடுத்து ஓப்பன் அப் பண்ணணும். நம்ம வந்து கரெக்ட்டா ஓப்பன் அப் பண்ணி கம்யூனிகேட் பண்ணணும். ஓப்பன் அப் பண்ணணும். லாஜிக்கலா ஓப்பன் அப் பண்ணணும். அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எனர்ஜிய பாதுகாத்துக்கணும். புரொடெக்ட் அவர் எனர்ஜி. நம்மளுடைய எனர்ஜிய பாதுகாக்கணும். இவங்க கிட்ட மல்லடிச்சு, மாரடிச்சு நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த், மைண்ட் ஹெல்த் 2த்தையுமே தாரவாத்து குடுத்துட்டு, நம்ம வருஷக்கணக்கா இருந்ததெல்லாம் போதுங்கிற மாரி இந்த ஸ்டாப் டெக்னிக் சரியான ஒரு வேலிடா இருக்கு. அன்கண்டிஷனல் சர்விஸ். நம்மளுடைய நம்மளுடைய சேவைய நம்ம குடுக்கணும். சமையல் பண்றதுலருந்து, நம்மளுடைய சேவைய, நம்மளுடைய நம்மளுடைய டியூட்டீஸ, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ நமக்குன்னு கடவுள் குடுத்திருக்கிற அந்த ஒரு சர்க்கிள்ல நம்ம கரெக்ட்டா இருக்கணும். ஆனா வித்தவுட் எனி ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல நம்ம அத செஞ்சோம்னா, நம்ம வந்து அழகா தப்பிச்சிடலாம். அடுத்தது பேரண்டிங். நம்ம சாணக்யா மெத்தடோடைய 10 ரூல்ஸ் சொல்லிக் குடுத்துருக்கீங்க. அந்த பேரண்டிங்ல அற்புதமா இருக்கு. அந்த பேரண்டிங்க நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னு சொன்னா, அது எந்த ஏஜ் குழந்தையா இருந்தாலும் சரி, நான் அது ஆஃப்டர் 20 அது வந்து சொசைட்டிக்கு குடுத்துரணும்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து அந்த எந்த ஏஜா இருந்தாலும் அது அப்படித்தானே? அது அது சின்ன வயசு பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே உதவியா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஆஃப்டர் 21 அத வந்து சொசைட்டிக்கு நம்ம குடுத்துட்டு, நம்ம அது ரொம்ப ஓவரா அ என்ன சொல்றது? நம்ம ஓவரா 40 வயசு ஆனாலும், 50 வயசு ஆனாலும் என் பொண்ணு, என் பையன் அப்படின்ற அந்த உரிமை, அந்த அறியாமையில, அந்த இக்னரன்ஸ்லேருந்து வெளியில வந்து 21லயே ஃபார் சொசைட்டி அப்படின்ற ஒரு தன்மையோட, இந்த டிஸ்டன்ஸ கீப் அப் பண்ணிட்டு நம்ம வந்து பேரண்டிங்ல இருக்கணும். அப் டூ மீ சொல்றேன் நானு. அப்புறம் ஹேண்ட்லிங் நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ். அதாவது வீக் 1 ஓடையதும், வீக் 2 ஓடையதும். அதாவது பிசிக்கலி ஃபிட்டா இருக்கிறதுனாலயும், மைண்ட் மென்டலி ஃபிட்டா இருக்கிறதுனாலயுமே, நம்ம இந்த நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ ஹேண்டில் பண்ண முடியும். அதத்தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த 2த்தையும் ஃபிட் பண்ற மாரி ஃபர்ஸ்ட் வீக்ல ஹெல்த்துக்கும், 2ண்ட் வீக்ல மைண்டுக்கும் 2த்தையும் கலந்தா மாரி கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். 3மே வந்து இப்போ 25% 75 மார்க்குன்னு சொன்னா 25, 25, 25ன்னு குடுக்குற அளவுக்கு கரெக்ட்டா 3மே சமமா வச்சு அந்த ஃபர்ஸ்ட் வீக் செஷனும் இருக்கு.
அது அந்த மகாமந்த்ரால இருந்து, தீர்த்தத்துல இருந்து எல்லாமே வந்து யோகா பண்றதுல இருந்து 3 பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் 3மே சரி சமமா அந்த ஃபர்ஸ்ட் வீக்லயும் சரி, செகண்ட் வீக்லயும் சரி, நீங்க வந்து அனலைஸ் பண்ணி அத குடுத்துருக்கீங்க. இந்த 3த்தையும் சமமா நம்ம கொண்டு வந்துட்டா, நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ அழகா ஹேண்டில் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு தன்மையில நம்ம வந்துருவோம். பிரம்மச்சரியம்னு வரும்போது 5 சென்சஸ் 5 புலன்களையும் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்து, யோகிக் மோட்ல நம்மள வச்சுக்கிட்டு டிசிஷன் மேக்கிங்க பண்ணணும். அப்படின்னு சொல்லிக் குடுத்துருக்கீங்க. அந்த 5 சென்சஸையும் நம்ம மகாமந்திரம் சொல்லி, இந்த 5 சென்சஸையும் கட்டுக்குள்ள கொண்டு வரணும். நம்ம டிட்டாச் பண்ணி, நம்மளோட அட்டாச்மென்ட்ட டிட்டாச் பண்ணி, இந்த ஐம்புலன்களையும் மகாமந்திரம் மூலமா கட்டுக்குள்ள கொண்டு வந்து, 5 யமாஸ் மூலமா யோகிக் மோட்ல இருந்து, 555 மெத்தட்ல டிசிஷன் மேக்கிங் பண்ணணும். 555 மெத்தட் அதாவது எந்த ஒரு டிசிஷனா இருந்தாலும் உடனே உடனே எடுக்காம அத ஒரு 5 மினிட்ஸ் 5 ஹவர்ஸ் ஈவன் 5 டேஸ் கூட எடுத்து அதை வந்து பொறுமையா அனலைஸ் பண்ணி அந்த 555 மெத்தடை அப்ளை பண்ணி டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். நாலேஜ் கெய்னிங் பண்ணணும். நாலேஜ் கெய்னிங் பண்ணா தான் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியுமே அப்படின்னு அதுல வந்து சொல்லியிருக்கீங்க. வீக் 4 வரும்போது சோல் பர்பஸ். சோல் பர்பஸ்க்கு நோக்கி நம்ம போறோம். சோல் பர்பஸ்க்கு எப்படி நமக்கு கிடைக்கும்? சோல் பர்பஸ் கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? சோல் பர்பஸ் கிடைக்கணும்னா, முதல்ல நம்ம மனசு கம்யூனிகேஷனுக்கு தயாராகணும். யூனிவர்சல் கம்யூனிகேஷன் வரணும்னா, உள்ள இருக்கிற பிளாக்கேஜஸ வெளியில அனுப்பணும். உள்ள இருக்கிற அட்டாச்மென்ட்டோட நம்ம இருந்துகிட்டா, வெளியில இருந்து யூனிவர்சல் கம்யூனிகேஷன் வரும். நமக்கு தெரியாது. டிட்டாச் பண்ணா தான் நமக்கு வந்து வர கம்யூனிகேஷன நம்ம ஹேண்ட் ஓவர் நம்ம வந்து நமக்கு வந்து கிடைக்கும். வந்து சேரும். நமக்கு வந்து சேரும். நம்ம காதுல கேட்கும். நம்ம மனசுல கேட்கும். நமக்கு வந்து சேரும். நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த டிட்டாச் பண்றதுக்கு உள்ள இருக்கிற தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், அட்டாச்மென்ட்ஸ் இதெல்லாம் ஒரு பெரிய பிளாக்கேஜஸ். இந்த பிளாக்கேஜஸ வெளியில அனுப்புறதுக்கு மகாமந்த்ரா மட்டுமே ஒரே ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ஒரு உபாயம். இந்த உபாயத்த நம்ம கடைபிடிச்சோம்னா, யூனிவர்சல் கம்யூனிகேஷன் நம்மளால கிடைக்கும். நமக்கு காதுல விழும். நமக்கு கிடைக்கும். என்ன சொல்லுது யூனிவர்ஸ்ங்கிறது நமக்கு புரியும். அப்ப சோல் பர்பஸும் நமக்கு புரியும். தேர்ட் ஐ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி, இந்த ஸ்கந்தகுரு கவசம் சொல்லி, தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்ணும்போது, யூனிவர்சல் என்ன சொல்லுதுங்கிறது நமக்கு புரியும். நமக்கு சோல் பர்பஸ் கிடைக்கும். ஸ்கந்தகுரு கவசம் வந்து காஸ்மிக் இமேஜினேஷன்ல அது சொல்லும்போதே வந்து, அந்த வார்த்தைகள்ல கேட்டாலே, அந்த இமேஜினேஷன் தன்ன போல நடந்துருது. முதல்லலாம் வந்து வேலை செஞ்சுட்டே அந்த ஸ்கந்தகுரு கவசம் கேட்பேன். இப்போ வந்து கேட்கறது மட்டும் தான் வேலை. அப்படியே கண்ண மூடிட்டு, வெறுமனே லிசனிங் பண்றது மட்டுமே தான். செகண்ட் தாட்டே கிடையாது. அப்படி லிசன் பண்ணும்போது, தானாவே இமேஜினேஷன் மோடு, தானாவே விஷுவலைசேஷன் நடக்குது. அப்படி விசுவலைசேஷன் நடக்கிறச்ச அந்த காஸ்மிக் இமேஜினேஷன் கிடைக்குது. அப்படியே அந்த வார்த்தைகளே நமக்கு அடுத்தடுத்த காட்சிய காட்டிக்கிட்டே இருக்கு. அற்புதமா அந்த வார்த்தைகள் இருக்கு. அப்படியே நமக்கு ஒரு ஒரு சமயம் கண்ல தண்ணியா வர அளவுக்கு டீப்பா கூட போயிடுது. ரொம்ப நல்லா இருக்கு அந்த உணர்வு ஆக்சுவலா. அந்த மாரி பண்ணும்போது நமக்கு மனசு சுத்தமாயி கம்யூனிகேஷன் நமக்கு கிடைக்கும். டவுன்லோட்ஸ் கிடைக்கும். நமக்கு சோல் பர்பஸ் நமக்கு தெரிய வரும். அதுலயும் ஸ்வாட் அப்படின்ற ஒரு டெக்னிக் சொல்லிக் குடுத்துருங்க. SWAT. அந்த வந்து ஒரு எவ்ரிடே 5 மினிட்ஸ் நம்ம வந்து அத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன்மா. யூனிவர்சல் கம்யூனிகேஷன் நமக்கு கிடைக்குது. தேர்ட் ஐ நமக்கு நம்ம ஆக்டிவேட் பண்றோம். அதுக்கடுத்து லீடர்ஷிப் குவாலிட்டீஸ். அந்த 8 குவாலிட்டீஸ் எங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கீங்க. இந்த 8 லீடர்ஷிப் குவாலிட்டீஸையும் நாங்க அப்ளை பண்ணி, அந்த அப்ளை பண்ணிட்டு வரும்போது, சோல் பர்பஸ்ங்கிறது நமக்கு வந்து ஈஸியா கிடைக்கும். இந்த விஷுத்தி புரோகிராமே வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிய நோக்கி தான் போறோம். அதோடைய முக்கிய பங்கா இது இருக்கு. அது பகவத்கீதால சொல்லியிருக்கிற 8 குவாலிட்டீஸ நீங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதுக்கடுத்து சக்சஸ்ங்கிறது என்ன? சக்சஸ எத வச்சு நம்ம சக்சஸ்ன்னு சொல்றோம்? ஒரு ஒரு விஷயத்துல நம்ம தோல்வி அடைஞ்சுட்டா, அது வந்து சக்சஸ் இல்லையா? அதுவுமே சக்சஸ் தான். அதுல இருக்கிற லேர்னிங்க நம்ம கத்துக்கிறோம். அதுல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ நம்ம கெயின் பண்ணிக்கிறோம். அதுல சக்சஸ்ங்கிறதுல நம்ம வந்து முக்கியமா சொல்றது 3R மெத்தட் சொன்னீங்க. அந்த 3R மெத்தட்ங்கிறது ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த விஷயத்துல தடங்கல் வந்தது, தடை வந்தது. அது பிசிக்கலாவோ, ஃபைனான்ஷியலாவோ இல்ல வேற எந்த விதமான ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்லயோ நமக்கு வந்து ஒரு தடை வருதுன்னா, ஓகே. ஓகே. இத அக்செப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் பாஸ் விடணும். பாஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இல்ல. கொஞ்ச நாள் கூட, கொஞ்சம் மாசம் கூட பாஸ் விட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன? எதனால? ஏன்? அப்படின்னு ரிஃப்ளெக்ட் கொஸ்டின்ஸ நமக்குள்ளயே நம்ம கேட்கணும். நமக்குள்ளயே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, ரிஃப்ளெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது, ஓ! இதனாலயா? ஓ! அதனாலயா? அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் வரும்போது, நவ் திஸ் இஸ் த டைம் டூ ரீஸ்டார்ட் அப்படின்னு திரும்பவும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். இன்னுமே வேற ஒரு ஃபார்முலாவோட, வேற ஒரு டெக்னிக்கோட, வேற ஒரு அற்புதமான விஷயத்தோட திரும்பியும் அந்த 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 சக்சஸ நோக்கி நம்ம பயணிக்கணும். டோன்ட் குயிட் பண்ணவே கூடாது. எக்காரணத்த கொண்டும் குயிட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்துருக்கீங்க. அதுக்கு அடுத்து சோல் பர்ப்பஸ நோக்கி நம்ம போகணும். சோல் பர்ப்பஸ நோக்கி நம்ம போகும்போது, நம்ம ஜர்னிய தான் என்ஜாய் பண்ணணுமே தவிர, டெஸ்டினேஷன நோக்கக்கூடாது. டெஸ்டினேஷனே ஒரு நாள் வந்துரும், ஒரு நாள் வந்துரும்னா, அது பல வருஷங்கள் ஆகும். டெஸ்டினேஷன நோக்கி நம்ம போகணும்.
ஆனா, ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணணும். சோல் பர்ப்பஸ நோக்கி போகணும். ஆனா, ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணணும். சோல் பர்ப்பஸ சொல்ல வரும்போது, சோல் பர்ப்பஸ் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மணிக்கணக்கா பண்ணாலும், ஹெவியா வொர்க் பண்ணாலும், அது கஷ்டமே தெரியலையோ, அது ஹேப்பியாவே இருக்கோ, அதுதான் சோல் பர்ப்பஸ். அதுதான் சோல் பர்ப்பஸ். அலுப்பு இல்லாம, சலிப்பு இல்லாம ஒரு ஆழ்ந்த அற்புதமான அனுபவத்த அது குடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுதான் சோல் பர்ப்பஸ் அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்துருக்கீங்க. அதுக்கு அடுத்தது என்ஜாய் த ஜர்னி. ரொம்ப நல்லா இருக்குமா. அற்புதமா இருக்கு. என்ஜாய் த ஜர்னி. ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு நாளையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். இந்த ஜர்னிய என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது. தேங்க் யூ மா. ரொம்ப 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 ஹேப்பியா இருக்கு. எனக்குள்ள நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எனக்கு நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கிரவுண்டிங் நிலாசனா பண்றது சொல்லிக் குடுத்துருக்கீங்க. அந்த ஸ்கந்த குரு கவசத்த விஷுவலைஸ் பண்ணிட்டு நிலாசனா பண்ணும்போது நெறைய சேஞ்சஸ் தெரியுது. அது 2யும் ஒரு பேரா பண்ணும்போது நெறைய சேஞ்சஸ் தெரியுது. அந்த சரண்டரிங் தெரியுது. ஈகோ டிக்ரீஸ் ஆவுறது தெரியுது. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நெறைய பயனடைஞ்சிருக்கேன். நெறைய இத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நானு. இத வந்து எவ்ரிடே இத நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். பண்ணிட்டே வந்தா தான் இது எனக்கு பெனிஃபிஷியரியா இருக்கும். எவ்ரிடே நான் இத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்ற பிளெட்ஜோட நான் இந்த ஃபீட்பேக்க சொல்றேன்மா. தேங்க் யூ வெரி மச்மா. தேங்க் யூ மா. கிருஷ்ண கிருபா. ராதே ராதே.